ஆயா அட கை கொட்ட கண்ணல வாடி அந்த கண்ணல அன்னைக்கு பிறந்த பையன் அவன் குடிச்ச பால் தலைவாயால ஒழுகுது அந்த தேவடியாளுக்கு பிறந்தது கூப்பிடுதுன்னு அவன் வடி கட்டுவாண்டி அவன் வடி கட்டுவாண்டி பொண்டாட்டி எங்க அனுப்புறான் பொண்டாட்டி அனுப்பான சும்மா கேக்குறான் அவன் சும்மா பேசுறான் சும்மா கேக்குறான் அவன் யாரு அவன் பேர் யாரு பொண்டாட்டி அனுப்பு நான் பாக்கணும்ன்றான் பொட்டக்காரா நீ ஏன்டா என் குடும்பத்துல இந்த மாதிரி கலவட்ட கட்டியாச்சு அவன் யாரு நீ யாரு இவன் என்ன கொட்டையில வளர்ப்பான் என்ன எண்ணி எழுதுறவங்க வாடி போவோம் ஏடா தேவடியாளுக்கு வந்த பையா நீ யாரு நானேதான் நீ யாரு எனக்கு நீ சொன்னியா நான் உனக்கு ஆம்படியா ஆனா கவனமூட எந்த கண்ணால் அடிக்கிற கையில் கவனமூட எந்த கண்ணால் அடிக்கிற கையில் கண்ணால் அடிக்கிற கையில் தாலி கட்ட பொட்ட கம்யூனிட்டி நீ தான் நானேதான் கட்ட நானேதான் ஓடிப்போ மச்சா யாரு மச்சா யாரு இது ஏன் மச்சான் ஏன் மச்சான் அவன் மச்சான் யாரு சிவன் அவன் மச்சான் சிவன் அந்த சிவனையால தலை திரும்பி நான் பார்த்தேன் அந்த சிவனையால தலை திரும்பி நான் பார்த்தேன் திரும்பி நான் பார்த்தேன் இதுக்கு குறைச்சி கிடையாது ஓ சுவாலையம்மா உண்டைதான் இங்க நான் ஒரு பையா கேட்டியாடா பொட்ட தேவடியா பையா இங்க உண்மையாய் அழைத்தார் அப்படின்னா நான் உனக்கு கொண்டாட்டியா அவனுக்கு கொண்டாட்டியா பையா ஒரே குச்சி என்ன உரிமைன்னு எனக்கு தெரியலையே கல்யாணத்துக்கு பின்ன பின்ன ஏதாவது உரிமை இருந்ததா வாயில விட்டு காடை கொடுக்கணும் ஏன்டா நாங்க விட்ட ஆளா யாரா பொண்டாட்டிக்கு எனக்கு கொஞ்ச நேரம் வேலை இருக்கு அந்த வேலை அவன் என்ன பூ வச்சானா பொட்டு வச்சானா தாலி கட்டானா புடவை வாங்கி கொடுத்தானா வளையல் வாங்கி கொடுத்தானா மணி வாங்கி கொடுத்தானா அவன் சும்மா சொல்றான் அவன் வேலை இருக்குன்னு சும்மா சொல்லாது என்ன சொல்றான் எனக்கு அவனுக்கு என்ன வேலை ஒண்ணு இல்லடி அவன் சும்மா சொல்றான் வேலை செய்யற மாதிரி நினைக்கிறான் அவன் வேலை வந்து போனீங்க உன்னதான் இங்கே நான் உரிமையாய் அழைத்தேன் கண்ணியை அழைத்தேன் அந்த காரணம் இந்த வென்றான் நாடகாரன் அந்த புதிக்க ஒரு ஆள் வந்து வேண்டும் கண்ணிய மலர்ந்த வசதியாக இருக்கபடியான அந்த ரது தேவியும் கண்டு
நாயக முடியான வடிவத்திலே உயர்ந்திருக்கிற யாரு சுமாலையம்மா இங்கு பரிமாறிய ஜவரெல்லாம் அவரவர் பசியோடு வரதவிக்கிறார். எல்லா இலைக்கும் மாறியாச்சு. எல்லா இலைக்கும் ஆள வந்து விட்டது. ஒரு இலைக்கு ஆளு குறையுது. ஆளு இறக்கக்கூடியம்மா ஆளு எங்க இருக்கான்? ஆளு எங்க ஆளு எங்க இருக்கான்? இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னாலதான். நீ எங்க வச்சிருந்த நீ இறக்கி விட்டுறான். இந்த தேவடியாளுக்கு போனவெல்லாம் என்ன இப்படி பேசுறான். பேசலாமா? உன் பொண்டாடி எனக்கு சில நேரம் வேலை இருக்கு. ஆமா, சில நேரம் வேலை இருக்கு. உட்கார்றா. அது அப்புறம் தெரியும். அவன் பொண்டாட்டி உட்காரு. அதனால ஒரு ஆளு குறையுது அம்மா. கண்ணம்மையா, அந்த ஒரு ஆளு இறக்கி விடு. கண்ணம்மையா, நானேதான். ஆய் ஓய் என்றிய நானேதான். நான் என் வயசுன்னா உன் வயசு. நானே. நீ எப்ப பிறந்த பையன் ஆய் ஓய் என்றா என்னடா? எந்த விதத்துல நாயம்? நியாயம் தான். நியாயமா தான் பேசுறேன். ஆளு ஆளுன்னு கேக்குறேன். நீ நான் காய்ச்சி ஊத்தி சூடி வச்சிருந்த அது வந்து கொடுத்து உனக்கு சின்னமா பொண்டடி கால உங்க கட்டி அதனால அம்மா எல்லா தவறும் பசியோடு வரவிக்கிறார். எல்லா இலைக்கும் ஆளு அடைஞ்சு போச்சு. ஒரு இலைக்கு மட்டும் ஆள் இல்ல. ஒரு ஆளை இறக்கி விட்டார். எல்லா தவறும் சாப்பிட்டுட்டு அவரவர் இதாசனம் சொல்லுவாங்க. சீக்கிரம் ஆளு இறக்கு. உன் ஊரிலே பெரிய வந்தான், உன் வீட்டிலே ஒன்றும் இல்லை. ஒரு வழி போக அவனா போவான். அவன்கிட்ட போய் நீ யாருங்க என்ன ஊருங்க கேட்டு பாரு. அவன்கிட்ட ஒண்ணு இருக்காது. ஏங்க 800 காணி 90 மோட்டரு என் ஊரை வந்து கேட்டு பாரு. என் பேர் என்ன, பெருமை என்ன எல்லாம் தெரியணும். ஒரு நாளைக்கு அம்மா பேர் வந்து வேலை செய்றாங்க. ஆமா, வீட்டை போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. அவன்தான் நான் பெரிய ஆளு. அந்த நாளும் முன்ன போய் நிப்பான். அந்த மாதிரி நானும் பெரிய ஆளு, நானும் பெரிய ஆளு, நானும் பெரிய ஆளு, நானும் பெரிய ஆளு, முன்ன போய் நிப்பான். சம்பந்தியா அது போல இருக்கிறவன் இந்த பையன். அதனால ஆளு கேக்குற ஆளு எங்க இருக்கின்றார்? அட பேரிலே பெரியவன் பெஞ்சாரி சோரத்தாரி. நீனா கட்ட சேவியா கண்ணம்மையா, ஒரு ஆளு உன் பொண்டாட்டி இருக்காத. உன் பொண்டாட்டி அவன் சொருவனை முந்தானியை எடுத்து இப்படி உதறனா பொல 1000 பேர் கொட்டுவானோ. சொல்ற மாதிரி வேற ஒண்ணு இல்லையா? வேற ஒண்ணு இல்லையா? அந்த மாதிரி வேற ஒண்ணு சண்டாலா என்ன பார்த்தாலா சந்தேகப்படுறா. என்னை பார்த்து இப்படி பேசுறா கழி விடுடா. சொந்தமா உனக்கு மட்டுமே ஓட்ட முன்னாடி இருக்கு. இந்த முன்னாடியா
சொந்தமா உனக்குதான் ஒருத்தரை தவிர இந்த பொடையில வேற யாருக்கும் இந்த பொடையில தான் முன்னாடி இருக்கு. நீ 75 புடவை வச்சிருக்க. முன்னாடி நீ கட்டி ஆமா பணத்தை அனுமதிச்சு கட்டுவாங்க பாரு, அந்த மாதிரி கட்டுறான். இதை வந்து இந்த வேலை செய்து நெஞ்சால ஆள் கொண்டு வாண்டிய இங்க நான் மயிலியா இருக்குது ஆள் இல்ல மாட்டேன். ஆமா நல்லாது தெரியாதவர் ஒரு தவறை செய்வாரையானால் அவருக்கு மன்னிப்பு உண்டு, பிராயச்சித்தம் உண்டு. ஆனா எல்லாம் தெரிந்தவர் ஒரு தவறை செய்வாரையானால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது, பிராயச்சித்தம் கிடையாது. அதனால அம்மா ஒரு ஆளு குறையுது, எல்லா தவறும் பசியால வர வைக்கிறாங்க. இதோ பரிமாறிய சாதம் எல்லாம் ஆறி சிலிட்டு போகுது. அதனால வேதனைப்படுறாங்க. அந்த ஒரு இலைக்கு ஆளு இருக்கு. ஆக்கன சோறு பூரா ஆறி போகுதுன்றிய உனக்கு வவுறு இல்ல, சேர்த்து செனத வேண்டியதாண்டா. ஆளு நாதான் ஐஷுமா இருக்கேன்னு கொண்டு எல்லாம் தாட்டு ஒரு ஆளு பசியா இருந்தா அந்த பாவம் என்ன சேரும்? பாவம் என்ன இல்ல சேருன்னு கேக்குறியாடா? அட பிள்ளை பாலி கல்ல எப்பேற்பட்டவன் தெரியுமா? என்னது? ஒருத்தவன் என்ன பண்ணுவான்? சாதி பழக்கம். உன் சாதி இல்ல, உன் அகராவே அதான். சரி சொல்லு சொல்லு. என்ன பண்ணுவான்? கொண்டாடியில போவான். அடியே கொல்லில வேலை நடந்து நான் ஏறு ஓட்ட போறேன், சீக்கிரமா சாப்பாடு ஆக்கி ஓட்டிக்கின்னு அவன் கொல்லிக்கு போயிடுவான். ஆமா, சாப்பாடு செஞ்சு எடுத்துருவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். சரி, அவங்க சாப்பாடு செய்யறவன் சும்மா கிடையாது. அவனால அவன புள்ள ஒண்ணு இருக்கு. அந்த புள்ளைய பாப்பாளா, டைமுக்கு சாப்பாடு எடுத்து சொல்லிட்டு போனா ஆம்பளைய பாப்பாளா, மாறி 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 பாப்பா. அந்த அம்மா பார்த்தான், கொல்லில இருந்தவன் பார்த்தான். அவனுக்கு எப்ப வர சொன்னோம், பசி அதிகமாயிருச்சு, நம்ம என்ன பண்றது? இப்போ நம்ம வேலை ஆகாதுன்னா வீட்டுக்கு வருவான். வீட்டுல போனா ஷாட் வந்துடலாம். ஆமா, வீட்டுக்கு வர முடியாத வேலையில அந்த நேரத்துல அந்த புள்ள ஆம்பளை வந்துட்டாங்க. பொண்டாட்டி பசியால வந்திருப்பாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அப்படி தண்ணி மட்டும் தான் தவிப்பா. ஆமா, அந்த நேரத்துல அவனால புள்ளா கீச்சான் அது பாருக்கு பறந்து வச்சா அந்த புள்ள அழுவும். அப்ப பெரியவரா இருக்கிறவங்க பசி தாங்கிப்பாங்க. ஆமா, சின்ன புள்ள பசி தாங்குமா? அவன் என்ன பண்ணுவான்? பெருமை சத்தினாலும் பசி தாங்கினாலும் பரவாயில்ல, புள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வருமா அப்படின்னா அவன் துணியை நீக்கிட்டு பால் கொடுக்குறான். அந்த புள்ளைய தூக்கி அந்த அம்மா பால் கொடுப்பான். ஆமா, அந்த பால் குடுக்கற நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்? பால் கொடுக்குறது வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பாக்குற நேரம் அவனுக்கு பசி மறந்து பொண்டாட்டி சோகம் கேட்கணும் ஆசைப்படுவான். அந்த மாதிரி சாதி அந்த ஜாதி அவன் நீனா சொன்னா சரி, பரவாயில்ல. இங்கு அந்த பதார்த்தங்கள் பரிமாறிய சாதத்தோடு எல்லாரும் பசியாறி கொண்டு இருக்கிறார்கள். அதனால சீக்கிரம் ஆளு இறக்கி விடுமா, சீக்கிரம் ஆளு இறக்கி பருவமா இருக்கு. அவங்கள பார்த்தா மயக்க வந்து கீழே விழுறாங்க. அதனால ஆளு இறக்கி விடுமா. மானங்கட்ட கண்ணா, நான் எப்பேற்பட்டவ தெரியுமா? அப்படி எப்பேற்பட்ட பத்தினி, நான் பேயும் காயினா காயும். என்ன பத்தினியா இருக்க கூட என்ன போய் ஆளு கொண்டு வான்றிய
நான் எப்பேற்பட்ட பதிவிரதை தெரியுமா? ஆமா. அப்படியானா பதிவிரதை ஒன்னு ஆளு கேக்குறேன், இது தப்பு நினைக்கிறேன். தப்புதான். நாம் இருவருக்குள்ளேதான் பல பேரும் பார்த்து உன்னை நகைக்க கூடாது, உன்னை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா அதை எல்லாம் தாண்டி போறேன். அதனால அம்மா மாதிரி ஒரு பத்தினி பெண் இருந்தா, தம்பி இந்த அம்மா மாதிரி ஒரு பத்தினி ஒருத்த வந்தா. அந்த பத்தினி என்ன பண்ணா, இப்படி வாடா தம்பி, இந்த அம்மா மாதிரி ஒரு பத்தினி ஒரு உயர்ந்த பத்தினி இருந்தா. அந்த அம்மா என்ன பண்ணா, அவ ஒரு கல்லாம்படி ஆட வச்சிருந்தா. அந்த கல்லாம்படியான வச்சிருக்கும் போது அந்த அம்மாவுக்கு பகல் நேரத்துல அந்த கல்லாம்படியா ஞாபகம் வந்து போச்சு. ஆமா, அந்த கல்லாம்படியா ஞாபகம் வந்த உடனே நாம எப்படியாவது இவனை கூடி கலக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்த உடனே ஒரு தட்டு கூட இருந்தது. தட்டு கூட அந்த தட்டு கூட எடுத்து முகத்தை மூடிக்கணும். தெரு மேல போனா உடம்பு என்ன போகும், உடம்பு மறைக்க முடியாது, தெரியாம இல்ல. அதை போல அது மதியம் எல்லாமே பல பேருக்கு உதவும்படியான பொருள் உனக்கு மட்டும் சொந்தமா இருந்தா எங்க போய் சொல்ல விட்டுப்பேன். சரி, பல பேருக்கு உரிமையாக இருக்கும்படியான அந்த அகிலதாவனை கொண்டு வந்து அருநெல்லு கனியாக்கி உன் உள்ளத்துல வச்சு ஏறி மானங்கட்ட மாடு. அந்த அகிலதாவனை அருநெல்லு கனியாக்கி வச்சுட்டு அவன் உள்ளத்துல அவனை இறக்கி விடு. என்ன பார்த்தா அந்த வார்த்தை கேக்குற தேவடியாளுக்கு போனானா? ஏன்னா என்ன தாலி நீ தானே கட்டேன், இல்ல மந்த மாட்டுல இருந்து ஓட்டு வந்தியா? நான் எப்படி உனக்கு தெரியல? கண்ட கண்டனுக்கு போன பையன் பேச்செல்லாம் கேட்டு என்ன தப்பு நினைச்சா ஏன்னா துணியெல்லாம் இன்னும் செத்த நாள் உட்காரு, உனக்கு சகலபாடி அனுப்புறான். நான் அனுப்புறேன் ஆளா. முடவனாகப்பட்டவன் 8வது இடத்துல கொம்பு தேன் இருக்கும். ஆமா, அந்த கொம்பு தேன் மேல ஆசை வச்சு அதை சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த மாரிடா கண்ணா, நீ முடவன் கொம்பு தேன் மேல ஆசை வச்சு என்ன கேக்குறியாடான்ற ஆடும் போதே மாத்திரத்தை புரிஞ்சு வச்சுக்கிறான். அப்ப என் சேரி தெரிஞ்சவனானு நீனு என்ன கேட்கலாமா கேட்க கூடாதா? ஏண்டி எனக்கு தாண்டி தெரியும் யாராரு என்ன நிலைமைன்னு. எப்படி விடுவான் எனக்கு தெரியும். அதனால எம்மா நீ சொல்ற கதைலாம் புரியுது. ஆனா இன்னொரு சமாச்சாரம் தெரியுமா? என்னது? அது எத்தாத உடவனா இருப்பானால் அவன் கொம்பு தேடி மேல ஆசை வச்சு அதை சாப்பிட முடியாது. ஆனா உனக்கு தெரியுமா, எனக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு. ஆனா ஏறவும் முடியும், பூ முடியும், ஏறி அதை எடுத்து சாப்பிட முடியும். அதனால நீ மானத்தோடு வாழ வேண்டும். அப்படி அந்த அக்கினி தேவனை இறக்கி விடு மரியாதையா. கொண்டு கொண்டு
குறி கட்டணும். கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு முந்தானில மறைச்சு வச்சிருந்தாங்க. பாரு ஐயோ தேவையா சொட்டு மூட்டை விட்டு நல்லா கொண்டு வா கொண்டு வானா இங்க என்ன கூடியா இருக்கா? இல்ல இது இதே விட்டு உட்கார்ந்து நம்ம என் படுமுண்டை யாரான வந்து ஒன்னால வந்தது நாங்க மோது போட்டு வாங்கி வச்சுக்கோங்க பாருங்க தூக்கி போட்டு கொள்ளு அவனா பசங்களும் பார்க்காத பாக்குறாரு இவன் தொடர்ந்து அப்பவே மூடி விட்டுறான் இதே வேலை தானே உனக்கு நீ அறக்கடவுளு ஆமா அறக்கடவுளு அறக்கடவுளு நீ தான் உயிராவா இருக்கணும். இவனை வேற உயிர் எங்களுக்கு பிடிக்க வர என் முன்னாடி பத்திரிடா எனக்கு தெரியும். தெரிஞ்சு பார்த்தாங்கல்ல அது போட்டு இன்னும் ஒரு ஆள் வரும்போது அதே பார்க்க தான் போறாங்க. ஆள் அனுப்புறேன். பல வார்த்தைகளை பேசி அது கதை சொல்லி நாட்டிலே இருக்கும்படியான விபச்சார பெண்களுக்கெல்லாம் தலைவியை போல வந்தாரு கொண்டிருக்கிறார். மரியாதை ஆளை விட்டுட்டா மானம் போவாத ஒண்ணு விட்டுருவான். அந்த கிழக்க உதயமாகிற சூரியன் மேற்க வந்து உதயமானாலும் சரிதான், ஒன்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆள் இல்ல வாங்கிட்டா ஆள் எங்க பூத்து பாறான் இல்ல வர அத மன்னாரே சொன்னாங்க. ஆமா பால் ஆமா பத்திரி இதுல இருக்கா பத்திரி என்னமாடா உயிரா இருக்க யாரு என்னமா உயிரா அவ இருக்க ஏன் பத்திரிடா ஏன் பத்திரிடா டேய் பத்திரின்ற அடுங்க பால் உண்ணால காப்பி ஆத்துற மாதிரி ஏத்துறான். நான் கணவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்பயாரு பட்ட பத்தினி இந்த மாதிரி தேவையா பத்தினிடா குத்துறான் உனக்கு உனக்குன்னா உனக்கு நீங்களா வீட்டுல ஆளுக்கு 4 தேவடி ஆள் வச்சிருக்கீங்கடா, ஒரே ஒரு பொம்பளை நான் பத்தினிடா பையா தேவையா தான். ஆனா கொஞ்சம் கூட பண்ண பழு தேவையா போய் வாய தொலை வாழ மாட்டேன். இந்த மகன் வந்த சரிக்கு தன்னை அதை கண்டால கிட்டு போட்டு அண்ணா 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 இவனை யாருக்காவது நம்ம பேசுறது கேட்க கூடாது. சொல்றியம்மா அண்ணா என் மேல உனக்கு ஆசை இருக்குது நெசமா இருந்தா எதுக்கு ஏன்னா இப்படி பங்கு பத்து சட்டம் வேணா போய் வந்துடும். எங்க நான் அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறேன் வந்து உன் பொண்டாட்டி என்ன சமாளிக்கிற மாதிரி ஆடி தேவையா வாடி ஹாய் வராங்க பையா வாங்க. நீ இல்லைன்னா நான் அவனை விட்டு கூட ஆகத்தான். ஆனா வரமாட்டேன் புரிய அவனை ஐயோ ஐயோ தேவையா பையா கையை நான் தொடலாமா? தேவையா ஏன் முன்னாடி பத்திரிடா இதுல இருக்கிறான் இந்த கிட்டிய போட்டு பாதத்துல இருந்து அழுத்த வரைக்கும் கசங்கு உடைக்கிறான பாரு அந்த மாதிரி உடைக்கணும். உடைச்சி முடிஞ்சா ஆளை கிளப்பணும், இல்லன்னா பொம்மையை ஒப்படைக்கணும். ஆனா பொம்பளைய விட்டு ஓட்டிங்க உங்களை இதே கிட்டி தான். ஆமா இது வரைக்கும் என்கிட்ட நீ ஒப்படைச்சிருக்க ஏதாச்சும் ஒரே ஒரு தவறு செஞ்சிருக்கா அப்படியே புரியா மன்னவா
உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா ஆஹா சரிய கடி சந்தமே இங்க வாயடா வாயடாக்கா போங்களா நிறைய கத்துக்கணும் நீ விட்டா ஆளை விடணும் இல்லைன்னா பொம்பளை எங்கடாவா ஒண்ணும் பொம்பளை தூக்கணும் 2 கொண்டு வரணும் 3 தோல் நீங்க வருவி 2 வழி நீ வந்த நேரம் முடிஞ்சது இல்ல நீ நடத்தது இல்ல எனக்கு தெரியும் ஐயோ அடிக்கிறாங்களே எவடியா போய் சத்தியமா அந்த தாலி அறுத்துதான் போறான் இன்னும் கூட 4 அடி அடி சூத்தடி ஆனா என்னை விட்டுதான் போறான் உடம்பெல்லாம் புண்ணால் நோகுடி அம்மா நாங்க நசிக்கு ஏத்துறோம் யார மாட்டேங்கிறோம் ட்ரை பண்ணி ஏத்திடுறோம் இந்த நிலைமை தெரியுமா கிளப்புண்டா ஏத்த மாட்டோம் ஏன் இந்த நிலைமை தெரியுமா நான் கொண்டதாலே எனக்கு நடுத்தெருவுல விட்டானே தேவடியாளுக்கு போறேன் தாலி
டைட்டா புடிச்சாயிடுச்சு. இவனுக்கு அமாவாசை ஆகுது. வாழ்த்த மாட்டான். பையா நான் ஏன் பயப்படுறேன் தெரியுமா? கல்யாண பந்தலிலே வாங்க போன வாழ்த்த மாட்டான். ஏண்டா ஒரு சிந்தனை கூட இல்லையா? இதை பார்த்து போன ஆழ்த்த மாட்டா. இவன் கழி சுத்தமா வேணா போன கழியா இருக்கு. ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு கால் குத்தி நடக்கும், ஒரு நல்லது நடக்குது, கெட்டது நடக்கும். அந்த நல்லது எனக்கு நான் போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன கலக்கா போய் ஒரு கல்யாண காரியத்துக்கு போனா அப்படி மானவரை தேடியா நீங்க வரலாமா? உன் கறியில மான சூடு சொர்ண வெக்க ஏதானு இருந்தா அவன் பொண்டாட்டியும் 1000 பேரை வச்சிருப்பாளுவா. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வந்துட்டு இதுல கவுரு திரிக்க வருவாங்க. வச்சிட்டு போடுவோம். துணிமணி வாங்கின்னு வேணுமனை காய்ச்சி வாங்கின்னு போன வாங்கி ஊருக்கு வந்துட்டு வருவோம். கொஞ்சம் பேர் எடுத்துக்கு உள்ள முடங்கி வச்சிருக்கா. தேவையா ஆயிரத்தி சரிக்கிறா என் சிந்தை வாருனை அவனுக்கு வந்து 27 வருஷம் அவன் தானே சுத்தமா தந்து போய் கிடக்கு. நான் ஏத்தலான்னு பாக்குறேன். ஒரு பக்கம் ஏத்தலாம், ஒரு 2 பக்கம் சம்மா ஏத்தலாம் தானே ஏத்தலாம். கையை வச்சு நீ வச்சு பையா அம்மாவை மேல தேவையா அவ்வளோ சிறுப்பாளுவோம். அம்மா தேவையான தொட்டாடி நான் 1 ஏக்கர் போய் மெயில் வாங்கிடுவேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா உறவாயே மூடினாலும் பெரியவங்க சொல்லுவாங்க உறவாய முடனாலும் ஊராய முடமுடான்னு சொல்லுவாங்க. பல 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 பலன்னு கொதிக்கும். ஒரு தட்டை எடுத்து போட்டு போனா அமைங்கிடும். ஆனா ஊர்ல ஒரு சட்டாச்சோட என்ன தெரியுமா பண்ணுவாரு? நோர்ல அதாவது ஆம்பளை குடிச்சு வந்தா 4 ஊருக்கு கத்துற மாதிரி கத்திட்டு படுத்துருவானுவோம். பொம்பளை நோர்ல தண்ணி கடிச்சுன்னா அந்த மாலை உறவாட்டாலும் ஐயோ 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 உன்னை பத்தி